அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போற ஒரு ஒரு முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவரை பத்தி ஒரு அறிமுகமே தேவையில்ல. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அவரோட அவரோட அவரு படிப்படியா எப்படி வளர்ந்து வந்தாரு, எப்படி இப்போ எதிர்க்கட்சி துணைத் தலைவரா இருக்காரு, இந்த மாதிரியான எவ்வளவு பதவிகள் எந்தெந்த காலத்துல எப்படி இப்படி வந்தாருன்ற முதற்கொண்டும் அதிமுகவோட அடிமட்ட தொண்டர்கள் அனைவருக்கும் நல்லாவே தெரியும். நம்ம சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் சமீப காலமாக வந்து தூக்கத்தில் இருக்கும்போது சரி, டெய்லி நடக்கும்போது சரி, தொண்டர்கள்ட்ட பேசும்போது சரி, ஒரு ஒரு பயத்தின் வெளிப்பாடு வந்து தெரியுதுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, எப்ப பாரு அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் சார் அவர்களை பற்றி ஒரு புலம்பல், தினசரி மைக்கை கூப்பிட்டு புலம்பல். முன்னாடிலாம் தனியாக வீட்டுக்குள்ள ஒரு மீடியா செட்டப் மாதிரி வச்சு புலம்பிட்டு இருப்பாரு. இப்போ டெய்லி தினம் வந்து அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் சாரை பற்றி ஒரு மீடியாவை கூப்பிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி அவருக்கு அருகில் இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் அவரோட பெயர் நான் சொல்ல விரும்பல. அவருக்கு சில ஒரு புனை பெயர்கள், சில புகழ் பெயர்கள்லாம் இருக்கு. இப்போ எப்படி நம்ம வந்து தகுதியே இல்லாத ஒரு ஆளுக்கு வந்து புரட்டாசி தமிழர் அந்த பட்டம் கொடுத்தோமோ, புரட்டா தமிழர், புருடா தமிழர் அந்த பட்டம் கொடுத்தோமோ, அதே மாதிரி அந்த நபருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஊத்தவாங்க, உதவாத குமார், சண்டாளன், சகுனி போன்ற பல பெயர்கள் வந்து அவருக்கு வந்து நெட்டிசன்ஸ் வந்து கொடுத்து அவரை கௌரவிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த அந்த ஒரு அந்த ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அது ஒரு பிறவி, அது ஒரு வித்தியாசமான பிறவி. ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் அந்த பிறவியை பற்றி. அது வந்து மனித பிறவியே கிடையாது. ஏன்னா வந்து மனித பிறவினா கொஞ்சமாவது வந்து சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு விசுவாசமா இருக்கும். அது வந்து அது ஒரு டைப், ஒரு கிராக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு தனி பிறவி. அது ஒரு அதான் மனித பிறவி அல்ல. ரைட்டு, புரிஞ்சுக்கங்க. இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சொல்லியிருக்காரு, அதிமுக கட்சியை ஆட்டையை போட முயற்சி செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அந்த சண்டாளன், சகுனி, அந்த ஊத்தவாயன் உதயகுமார் இவரை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த கட்சியை தற்போது ஆட்டையை போட்டு வைத்திருக்கிறது நீங்க தான்யா. அந்த அதிமுக என்ற அம்மா, புரட்சி தலைவி எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவி சின்னம்மா அவர்கள் வழியில வந்து அந்த கட்சியை வந்து சிறப்பாக உங்கள்கிட்ட 4 வருஷம், அதாவது ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி உன் கையில கொடுத்துட்டு போன அந்த கட்சியை ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்க பரவல்ல அவங்க கணவர் இறந்தும்போது வரும்போது கொடுத்த நெருக்கடி, அதே மாதிரி அவங்க வெளியில வரும்போது அவங்க கட்சி கொடியை கழட்ட சொன்ன நெருக்கடி, இதெல்லாம் வந்து அதிமுகவோட அடிமட்ட தொண்டர்கள் யாரும் மறக்கவே மாட்டாங்க. அதனால வந்து அந்த பழையசாமி பல்ட்டிசாமி வந்து அதோட சாப்டர் முடிஞ்சு போச்சு, இந்த தேர்தலோடு முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த ஒரு ஒரு தனிப்பிறவி பார்த்தீங்க அப்படின்னா, அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் சாரை பற்றி ஏதாவது பேசுறதா குழப்பம் வச்சிருக்காரு. அவர் தான் அந்த அந்த ஊத்தவாயன் சொல்லியிருக்காப்புல, ஆட்டையை போட்ட முயற்சி செய்யறாங்க, முடியல. ஆட்டையை போட்டு வச்சிருக்கிறது உங்க எடப்பாடி திமுக தான். புரியுதுங்களா? உங்க எடப்பாடி திமுக பொதுச் செயலாளர், தற்காலிக பொதுச் செயலாளர், துரோகத்தின் நோபல் பரிசு பெற்ற அந்த நோபல் பரிசு, துரோகத்துக்குன்னு நோபல் பரிசு கொடுக்கறதா தான் உங்க தற்காலிக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். அந்த மாதிரி அனைத்து அரசியல் தலைவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க வந்து இப்போ நீங்க கன்னியாகுமரி கடைக்கோடி தொண்டன் அதிமுக தொண்டன் போய் நீங்க கேட்டாலும் சரி, எடப்பாடி எப்படியா வந்தாரு இப்படி கேட்டா சரி, சின்னம்மாவை காலவாரி எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கி தான் அந்த பொதுச் செயலாளர் பதவியை சட்டத்திட்டங்கள் அதிமுகவோட அடிப்படை சட்டத்தை விட்டு மாற்றி இந்த மாதிரி இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் அந்த அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும். சரிங்களா? அந்த சண்டாளன் சகுனிக்கு இன்னொன்று கேட்டுக்கிறேன். கொடநாடுல ஆட்டையை போட்டது யாரு? அம்மாவோட அந்த வீட்டில் உள்ள முக்கியமான ஆவணங்களை கொடநாடுல ஆட்டையை போட்டது யாரு? கொடநாடு கொலைகாரன் யாரையா? ஓம் பொதுச் செயலாளர் தாயா. நாங்க ஆட்டையை போட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்க, கிடைச்சி என்ன வேணா பேசுற. சரி, ரைட்டு. என்ன பண்றது பாவம், அங்க இருந்து அது சொல்லக்கூடாது, நாய் கூட நன்றி உள்ளது. அதை கூட உங்ககிட்ட ஒப்பிடக்கூடாது, உங்களை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது, வாழாட்டம். ஆனா நீங்க அப்படி கிடையாது. ஓகே, அது தனிப்பிறவி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எங்க பொதுச் செயலாளர் சொல்வது போல எங்களுக்கு வந்து அரசு பதவியில் உட்கார்றதோ இதெல்லாம் எங்க எய்மே கிடையாது. சரியா? எங்க பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் பதவியை காலி பண்ணி எங்க புரட்சி சின்னம்மா அவர்களோட பொதுச் செயலாளர் பதவியும் காலி பண்ணி
எங்களை ஓரங்கட்டி இப்போ நாங்கள் அமமுகன்ற கட்சியை தனிப்பெரும்பான்மை கொண்டு ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கு எல்லா தொகுதிகளையும் தொண்டர்கள் நிர்வாகிகள் இருக்காங்க. அதை நாங்கள் எல்லா தேர்தலும் நிரூபித்து காட்டியிருக்கோம். உங்களோட தோல்வி யாரால தான் எங்களால் தான், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சும்மா அந்த வாய் சவடலை விட்டுட்டு உருப்படியாக எடப்பாடி திமுக கட்சி வளர்க்கறதுக்கான வழியை பாரு. சரியா? உங்களுக்கு எங்கள் பொதுச் செயலாளர் பதில் சொல்ல அவசியமே கிடையாது. எங்களை போன்ற அடிமட்ட தொண்டர்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக அவங்களை டேக்கிள் பண்ணிட்டு போயிடலாம். சரி, அடுத்து நீங்கள் உண்மையான திராணி உள்ள ஒரு ஆளாக இருந்தா எங்களோட அமமுகவோட அடிமட்ட தொண்டனுக்கும் நீயும் வந்து ஒரு விவாதம் பண்ணு, லைவா பேசி பார்ப்போம், யாரு கரெக்டாக பேசி பார்ப்போம். சரிங்களா? உண்மையான நீ வந்து ஒரு திராணி உள்ள ஆம்பளையா இருந்தா எங்களோட இப்போ எங்கள் அமமுக தொண்டர்கள் யாராவது ஒருத்தரை நான் கூட வர்றேன் வந்து என் கூட நீங்கள் விவாதம் பண்ண ரெடியா? முடியாது. ஏன்னா உங்க வந்தவனம் தந்தவனம் நாரி போய் கிடக்கு. சரியா? ஸோ போய் உங்கள் பொதுச் செயலாளருக்கு பின்னாடி நின்று வாசிங்க போடுங்க. எங்கள் பொதுச் செயலாளரை பற்றி பேசுறதுக்கெல்லாம் அருகதையே கிடையாது. நண்டாளா வரவா? நன்றி, வணக்கம்.